பணியாரம் பூசணிக்காய் ரெடியா? ரெடி ஆயிடுச்சுமா. அப்படியே ஹார்ட் கூட ரெடி பண்ணிடுங்க. சீக்கிரம் அவங்க வந்துருவாங்க. ఏంటి సెక్రటరీ గారు మాల എല്ലാം రెడీ பண்ணிட்டீங்க போல. പിന്നെ വர்றது എന്റെ കൂട്ടുകാരൻ, അതുകൊണ്ടാണത് ഞാൻ. എന്താ? അല്ല, അത് ആൺകളോടെ കൂട്ടുകാരൻ. നീ ടിവിയിലെ കണ്ടിട്ടില്ലേ? എല്ലാവരെയും ഒരുപാട് മച്ചാൻ മച്ചാന്ന് വിളിക്കുന്ന നീ ടിവിയിലെ കണ്ടിട്ടില്ലേ? ഇല്ല. മനസ്സിലായി മനസ്സിലായി. എന്താ പരിമള, പുതിയ സാരിയാ? മേടിച്ചതാണോ? అడ్డిపొളിయాయిട്ടുണ്ട്. అయ్యయ్యా, ఇది ఇప్పుడు కొన్నది కాదు. నేను కాంచీపురం పోనప్పుడు వాంగనే చాలా రోజులు బీరువాలోనే ఉంది. ఇది నేను కట్టనే లేదు. ഇനിക്കെന്നമോ കട്ടലാൻ തോന്നിച്ചി അതുതാ കട്ടിയിരിക്കேன். കള്ളം പറയണ്ട, നമിതയെ ഇംപ്രസ് ചെയ്യാൻ വേണ്ടിയല്ലേ വാങ്ങിയത്. ஐயா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பொய்யா சொல்றா. புதுசா வாங்கிக்கிட்டு வந்திருக்க காஸ்ட்லியான புடவைன்னு தெரியட்டும்னு பிரைஸ் டாக் கூட கிழிக்கல. ఏంటి నీనా? ஒண்ணு இல்ல. அரே, என்ன அது கழுத்துல புதுசா கல்லு வச்ச நெக்லஸ்? அமெரிக்கன் டைமண்டா? ചേച്ചി അതല്ല, അമേരിക്കൻ ഡയമണ്ട് അല്ല, ഒറിജിനൽ കോഹിനൂർ ഡയമണ്ട്. ഓ, നമിത മാഡം വസ്തുണ്ടനി വാങ്ങിട്ട് വണ്ടിയാ? അങ്ങനെയല്ല, എന്റെ ഭർത്താവ് കുറച്ചു കാലം കോഹിനൂറിലുണ്ടായിരുന്നു. അവിടെ ജോലി ചെയ്തപ്പോ എനിക്ക് വാങ്ങിച്ചു തന്നതാ. அப்படியா? അല്ലേ ഏട്ടാ? இல்லையே, நான் எப்ப கோகினூர்ல வேலை பார்த்தேன் இந்த வைர நெக்லஸ் உனக்கு வாங்கி கொடுத்தேன். പിന്നെ ഇത് ഇരവൽ വാങ്ങണതെന്ന് சொல்லவா? ഒന്നും മിണ്ടാതിരിക്കേ. ஆமா ஆமா, அதே அதே அதே. நான் கோகினூர்ல பணி செஞ்சப்போ ഞാൻ ഈ വൈര നെക്ലസ് ഞാൻ ഉനക്ക് വാങ്ങി കൊടുത്തു. ആമാ ആമാ. ഉണ്ണിയേട്ടൻ മറന്നുപോയേ. നമ്മുടെ 10th ആനിവേഴ്സറിക്ക് ഏട്ടൻ എനിക്ക് ഗിഫ്റ്റ് തന്നതല്ലേ? അതെ അതെ അതെ. ഞാൻ ഇപ്പൊ തന്നെ ഊരി നിൽക്കുന്നു. చెప్పు చెప్పు, అన్ని అబద్ధాలు వింటున్నాను కదా. மறந்துപോയി. అక్క, నమిత అక్క వరాங்க. ఎవరది? గీతానా? అయ్యో, మొత్తం మారిపోయావు. హెయిర్ స్టైల్, హ్యాంగింగ్స్, డ్రెస్, ఓ ఓ ఓ బ్యూటిఫుల్. மொத்த யூத் ஆயிട്ടുണ്ട്. Dress சூப்பர் ஆயிട്ടുണ്ട്. Thank you சேச்சி. அக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் மேரேஜ்க்கு முன்னாடி இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஜும்பா கிளாஸ் வேற ஜாயின் பண்ணிருக்கேன். అవును అవును, నాకు అర్థమైందిలే. బాగుంది. பாத்தியா பெருமளா, நமிதா வர்றாங்கன்னா இந்த கீதா பார்லர்ல போய் த்ரெட்டிங்கும் வேக்சிங்கும் எல்லாம் பண்ணி யூத்தாட்டும் வந்திருக்கிறது. ஆமா ஆமா, இப்போ இவளை யாரு பார்க்க போற? என்னதான் கீதா பட்டி டிங்கரிங் வேலை பார்த்தாலும் నమితా గారి పక్కத்துல ఇవెల్లా వర ముడియాదు. అది తనకు అర్థం కావట్లేదు అంతే. చాలా బాగుంది, సూపర్, అదిరిపోయింది. అదే అదే, అడ్డిపొళి ఆయిട്ടുണ്ട്. థ్యాంక్ యూ కా. యా, నమితా మేడం వరంగ. I am also so shocked and also I am so excited. Hi. Hi. What? No, this is my iPhone. நான் ஐபோன்ல பேசுறதுனால தான் உங்க வாய்ஸ் ரொம்ப கிளியரா கேக்குது. பாத்தியா, பிரதிபா புது போன் வாங்கிருக்க மாதிரி தெரியுது. அதே அதே, அதுவும் ஐபோன். ஐபோனா? ஆமாக்கா, அந்த மொபைல் ரொம்ப காஸ்ட்லி. அழகா. அப்புறம் நாம மீட் பண்ணலாம். ஓகே, I see you, bye. என்ன பிரதிபா, புது போன் வாங்கிருக்கியா? Oh my god, what a question is this? நான் எப்பவுமே ஐபோன் தானே யூஸ் பண்ணுவேன், நீங்க பார்த்தது இல்லையா? பிரதிபா, நீ நேத்து வரைக்கும் ஆண்ட்ராய்ட் போன்ல வச்சுக்கிட்டு இருந்த. ஆக்சுவலி அது வந்து வீட்ல இருக்கும் போதெல்லாம் நான் நார்மல் போன், ஆண்ட்ராய்ட் போன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் அகேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வரும்போது ஐபோன் தான் யூஸ் பண்ணுவேன். You wouldn't have noticed ன்னு நினைக்கிறேன். That's not my problem. அவசரமா போய் இப்போ ஒரு ஐபோனை வாங்கிட்டு இங்க வந்து என்னெல்லாம் கதை விடுறாங்க பாரு. So everything is ready. Namita madam is on the way. வந்துட்டே இருக்காங்களா? எங்க ஹரி சார் காணுமே? ఆయన அவர் ఫ్లాట్ లో ఉన్నారు. ఇంకెల్లా రిసీవ్ பண்ண வரமாட்டாரு. Yeah, right.
அவரு ஒரு செலிபிரிட்டி ஆச்சே. அவர் இப்படி வந்து முன்னாடி எல்லாம் நிக்கலாமா? நோ 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 நோ, அது நல்லா இருக்காது. அவங்க வந்துட்டு இருக்காங்களே, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஜஸ்ட் வாட்சா. இப்போ இந்த ஐபோன்ல சிரி அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஆப் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் வாட்ச். ஹாய் சிரி. ஹாய் பிரதீபா. ஏய் சிரி, ப்ளீஸ் டேக் us a selfie. வாவ் வாவ். பாத்தீங்களா, இதுதான் நார்மல் ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்காது. பட் ஐபோன்ஸ்ல இதெல்லாம் இருக்கும். சோ ஐ ஆல்வேஸ் யூஸ் an iPhone. பிரதிபா ஐபோன் சூப்பர். Thank you பரிமளா. வாங்க செல்ஃபி எடுப்போம். யா யா வா வா வா. இங்கோட்டு வா. என்னடி வா. ரெடி? சிரி, டேக் us a selfie. என்ன விட்டுட்டு இந்த வரேன். Yay, one more. What is that? Oh my god. அச்சச்சோ, மறந்துட்டோம். என்ன விட்டுட்டு எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. That's okay. லேட் ஆனாலும் லேட்டஸ்டா கிளாமரா வந்து. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா. சரி வாங்க, நம்ம எல்லாரும் செல்ஃபி எடுப்போம். வா வா. ஓகே, ரெடி? இப்படி நிக்க. எல்லாரும் இருக்கீங்களா? ரெடி. Cheers. இதுங்கெல்லாம் சும்மாவே பயங்கரமா ஆடும். இதுல கால்ல சலங்கையை கட்டி விட்டா சும்மாவா இருக்கும்? நமிதா ஒரு நடிகை. ஏதோ ஒரு சமையல் நிகழ்ச்சிக்காக சமையல் கத்துக்கிறதுக்கு ஹரிசாரை பார்க்க வர்றாங்க. என்னமோ இதுக்கு வீட்டுக்கே வர்ற மாதிரி ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்குதுங்களா பாரு. இதுல பொய் பிராடு வேலை வேற. சரி, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நமிதாமா வந்தாங்கன்னா அவங்கள நேர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். ஐயோ, இன்னும் காணாமே. ஒரே டென்ஷனா இருக்குதே. வரட்டும், அவங்களோட ஒரு செல்ஃபி எடுக்கணும். இந்த காருன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ, நமிதாமா வணக்கம். நான் தான் செக்யூரிட்டி சிக்கியாரா. வாங்க வாங்க வாங்க. ஐயோ, நான் பார்த்துட்டேன். நமிதாமா நான் பார்த்துட்டேன். நமிதாமா. சார் வணக்கம் சார். എന്റെ ഭഗവതി. Hi. Hi. Hi, ma'am. Hi. Please welcome to Sneha apartment, ma'am. Thank you so பிரதிபா much. ఒక్క నిమిషం. என்னாச்சு? இரு சொல்றேன். இரு. என்ன? சிங்காரம். சரி, ma'am. வரங்க తీసుకురా. தாங்கம்மா. வா. தாங்கம்மா. கற்பூரம் வை. தாங்க சூடம். இருங்க பத்த வைக்கிறேன். శీఘ్రం. మేడం, ఇంత పెద్ద ఆర్టిస్ట్ இருங்க. ఈ రోజు మా ఫ్లాట్ కు వచ్చారు. ఆవిడికి ముందు దిష్టి తీయాలా? ఎవ్వలో దిష్టి இருக்குல்ல அவங்களுக்கு. ఇరుగు దిష్టి, పొరుగు దిష్టి, మా ఫ్లాట్ లో ఉన్న వాళ్ళందరి దిష్టి అన్ని పోవాలా. సింగారం పట్టుకెళ్ళు. ഒന്ന് മാറി നിൽക്ക്. மேடம், நீங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தது വളരെ சந்தோஷம். நீங்க மலையாளியா? மலையாளம் அறியோ? കുറച്ച് അറിയാം. அது கொள்ளல. Thank you. All our old country habits. என்னத சொல்ல? ஹாய், எப்படி இருக்கீங்க? Oh, sorry, ma'am. இவங்க பண்ண டிஷில மறந்துட்டேன். வெல்கம், ma'am. Thank you. You are welcome. No, it's okay. Thank you. தள்ளுங்க. இந்தாங்க. மேம். Thank you. வெல்கம் மேம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Thank you so much for your welcome.
இப்போ நான் 1 or 2 days இங்க தான் இருக்க போறேன். ஆமா. So I'll see you all of you later. நம்ம போலாமா? எஸ் மேடம். ஓகே, थैंक यू. Bye. பை மேடம். ஹரி சார் ஃபிளாட்டுக்கு எப்படி போகணும்? நேரா போய் ரைட்ல மேடம். ஓகே. ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? ஒரு இடத்துல அமைதியா இருக்க மாட்டேன். நீங்க வேற சார். டேய், ஜொல்லு ஆறா ஓடுதுடா. நமிதா மேடம் வருவாங்க, கொஞ்சம் பொறுமையா இருண்டா. சார், என்னதான் சொன்னாலும் அவன் காதுல இன்னைக்கு ஏறாது. அவனுக்கு இன்னைக்கு நமிதா ஃபீவர், ஹை டெம்பரேச்சர்ல இருக்காரு. நமிதா மேடத்தை பார்த்தாதான் அவனுக்கு குறையும். மேடி, அரவிந்த் சாமி சாரும் நமிதா மேடம் கூட வராங்களாம். அரவிந்த் சாமி சாரா? பதறுதா? அதே மாதிரிதான் எங்களுக்கும் நமிதா மேம். அவங்க மச்சா மச்சான்னு கூப்பிடும் போது அப்படியே பன்னு மேல வச்ச பட்டர் மாதிரி இப்படி உருகும்பரிய மனசு. அர்ஜுனா அர்ஜுனா அம்பு விடும். தெய்வமே! ஐயோ, what happened? என்னாச்சு? நத்திங் மேம். அவன் உங்களோட தீவிரமான ஃபேன். அதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ஆனா எந்திரிங்க. இல்ல மேடம், நீங்க மச்சான்னு உங்க வாயில சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் எந்திரிப்பேன் மேடம். சூப்பர். அனுத்த வாங்குறானே. சரி, ஓகே, ஏந்திரிங்க மச்சான், ஏந்திரிங்க. போதுமா மச்சான்? எத்தனை மச்சான்டா? ஏவா, இது போதும் மேடம், இது போதும். ஏற்கனவே ஒரு சார் உன் மேல சமகான்ல இருக்காரோ, அப்படி ஓடி போயிடுப்போம். மேடம், சார் தான் ஹரிஸ் கிச்சனோட தி கிரேட் செஃப் ஹரி சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு குக்கிங் கத்து கொடுக்க நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓ, இட்ஸ் மை ப்ளஷர் மேம். நின்னுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல. ஹரி சார். ஹை. சாரி சார், எங்களெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்களேன் மேம்க்கு. ஆமா சார். இவங்க என்னோட நெய்பர்ஸ். யா, வெளியில பார்த்தேன். They gave me a very warm welcome. மேம், எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் மேடம்க்கு ஸ்பேஸ் விட்டு. சுவாமி, டோன்ட் வரியா, நான் பாத்துக்கிறேன். இவங்க பரிமளா. வணக்கம் மேடம். ஹாய் பரிமலா, நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் வைஃப். காது காது. ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சும்மா இருங்க. தெரியுமா? அவங்க லீனா. ஹாய் லீனா. ഹായ് മാം, ഞാനാണ് ഈ ഫ്ലാറ്റിന്റെ സെക്രട്ടറി. நான் தான் செக்ரட்டரி. நீங்க வெறும் பேருக்கு தானே. லீனா மேடம் தான் ஆக்டிங், அதான் அப்படி சொல்றாங்க போல இருக்கு. அடி. இவங்க சார், நானே சொல்லிக்கிறேன். ஹலோ மேம், ஐ அம் பிரதீபா. ஹாய் பிரதீபா, நைஸ் டு மீட் யூ. நீங்களும் ஹவுஸ் வைஃபா? மீ ஹவுஸ் வைஃபா? நோ நோ நோ. இல்லையா? Actually I am a business woman. என் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காரு. I am taking care of his business. இங்க இருந்துக்கிட்டேன். வாவ். ஆரம்பிச்சிட்டாங்களா சுய புராணத்தை? இவங்க கீதா. ஹாய் மேம். Hi, Geeta. தேங்க் யூ மேம். மேம், நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஷூர். Okay, okay. பிரதீபா. எடுத்துக்கலாம். ஐபோன். கம் கம் கம். மேம், நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. ஓகே. சார், எக்ஸ்கியூஸ் மீ. ரெடியா? ஆ. ஓகே. லெட்ஸ் டேக் சே சீஸ். எஸ். தேங்க் யூ மேம். இட்ஸ் ஓகே. மேம்,
తప్పకుండా நீங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். யா மேம் ப்ளீஸ் நீங்க என் வீட்டுக்கும் வரணும். ஆமா மேம், என் வீட்டுக்கு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். யா ஷியோர், ஹரி சார். கண்டிப்பா வரேன். என்ன உங்க வீட்ல ஒரே கூட்டமா இருக்கு? பவித்ரா என்ன அப்படி மேம பார்த்தது ஷாக் ஆகி நிக்கிறேன். யாரும் தெரியுதுல, நம்ம எல்லாரோட ஃபேவரட் ட்ரீம் குயின், பியூட்டிஃபுல் அண்ட் கார்ஜியஸ் நமிதா மேம் நம்ம ஹரி சார் கிட்ட குக்கிங் கத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஓ அப்படியா? சாரி, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நான் வரேன் சார். பவித்ரா இருமா. மேம், இவங்க பவித்ரா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவங்க ஹஸ்பண்ட் மாமியாரோட இதே அபார்ட்மெண்ட்ல தான் தங்கி இருக்காங்க. ஹாய் பவித்ரா. ஹாய் மேம். ரொம்ப பொறுப்பான தெளிவான பொண்ணு. யா, அது மட்டும் இல்ல, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறவங்களும் கூட. கரெக்டா? அது எப்படி மேடம் உங்களுக்கு தெரியும்? நான் வர வழியில பார்த்தேன். ஒரு ட்ரைனேஜ் ஓபன் ஆயிருந்தது. யாரும் அதை கேர் பண்ணல. ஆனா இந்த பவித்ரா அதை நின்னுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தான் போனாங்க. I like you so much, Pavitra. Oh, thank you so much. You are amazing, Pavitra. One selfie, please. Sure. Thank you. Swami, phone கொடுங்க. வாங்க. சூப்பர். Wow. Thank you. Thank you. Actually, பார்த்த உடனே எனக்கு உங்களை பிடிச்சிருச்சு. வழக்கமா அந்த லட்சுமி தான் பேர் தட்டிட்டு போவா. இந்த தடவை இவ இப்படி கடைசி நேரத்துல வந்து ஸ்கோர் பண்ணிட்டாளே. ஐபோன் எல்லாம் வாங்கி எப்படி எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு பிளான் போட்டோம். இப்படி புஷன் ஆயிடுச்சு. రండి మేడం, రండి 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 రండి, కూర్చోండి 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 కూర్చోండి. Thank you. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், பார்ன்விட்டா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஜூஸ் தட்டுமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். சும்மா ஃபார்மாலிட்டிக்காக ஒரு கிளாஸ் வாட்டர் கொடுங்க, போதும். ஜஸ்ட் வாட்டர்? யா. வெயிட் வெயிட், ஐ வில் டேக். ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. మేడం, మీకోసం వెల్లి గ్లాసులో నీళ్లు తెచ్చాను, తీసుకోండి. థ్యాంక్ యూ. మేడం, కాంచీపురం పట్టు బాగుందా? నా ఎప్పుమే పట్టు పొడవే కాస్ట్లీ సారీస్ దా కట్టువే. మీకు పట్టు అంటే ఇష్టమేనా? சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு பட்டு புடவைங்க அவ்வளவா பிடிக்காது. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். நம்ம ஊரு கிளைமேட்டுக்கு பெஸ்ட் காட்டன் சாரீஸ் தான். சிம்பிள் அண்ட் சூப்பர். நன்றி. நைஸ் ஹோம். ஓஹோ, thank you மேம். ஆக்சுவலா இன்டீரியருக்கு மட்டுமே 10 lakhs ஆயிடுச்சு. And one more thing, நான் மாடுலர் கிச்சன் இல்லனா நான் குக் பண்ணவே மாட்டேன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன். So he also accepted. ஓ, ஐபோனா? Oh, yeah. Nice. You know, I always use iPhones, ma'am. நம்ம ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் ஐபோன் இல்லனா எப்படி? You see? Yeah. And by the way, நீங்க ஐபோன் தானே யூஸ் பண்றீங்க? No, பிரதீபா. ஐபோன், ஆண்ட்ராய்டு எல்லாமே நம்மள தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணும். என்னால என் ஒர்க் மேல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கான்டாக்ட். நான் இந்த மாதிரி ஓல்ட் ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்றேன். நோ டச் ஸ்கிரீன், நோ இன்ஸ்டாகிராம், நோ ஃபேஸ்புக், நோ சோஷியல் மீடியா. ஜஸ்ட் a simple phone. ஐயோ, ஏய் பாடி போலாம். ஐயோ ஐயோ, என்ற குருவாயூரப்பா பாடி.
மேடம் இத்தனை சிம்பிள் ஆயிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வேற காஸ்ட்லியா செலவு பண்ணி இவ்வளவும் பண்ணிட்டேன். അയ്യോ ഒരു കുഴപ്പമില്ല ചേട്ടാ, ഇതൊക്കെ ഒന്ന് മാറ്റി വെക്കേ. ആ പഴയ സോഫ ഇങ്ങോട്ട് എടുത്ത് വെക്കേ. ഞാൻ സാരി മാറ്റി നെക്ലസ് അഴിച്ചു വെച്ചിട്ട് വരാം. അത്രേ ഉള്ളൂ. ശരി ശരി ശരി. லீனா மேம், லீனா மேம். லீனா மேடம் வந்துட்டாங்க. வா வா. வாங்கம்மா. வாங்க மேடம். வாங்க மேடம். வாங்க. உட்காருங்க. உட்காருங்க மேடம். என்ன சோஃபா வேற வேற மாதிரி இருக்கு? ஒன்னு புதுசா, ஒன்னு பழசு. இப்போ அதுதானே மேடம் ஃபேஷன். ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம ஸ்டாண்ட மாத்திக்க கூடாது. நான் அப்படிதான். எனக்கு என்ன பிடிக்குதோ, எது சரின்னு படுதோ அந்த மாதிரி தான் இருக்கேன். எதுக்காக நீங்க உங்க லைஃப் ஸ்டைல மாத்திக்கிறீங்க?